எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதுங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 27, லென்த்து 40, ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இதுதாங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது தென்கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் கார்னர் பிளாட்டுங்க. இது ப்ராப்பர்ட்டிக்கான ரோடு பார்த்தீங்கன்னா தச்சுமே தார் ரோடு தாங்க. ஒரு 33 அடி ரோடுங்க. ஒரு 33 ஃபீட் ரோடு தாங்க. ப்ராப்பர்ட்டிக்கு டெம்பரரியாக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கார் பார்க்கிங் பாருங்கள். ஒரு ஸ்லோப்ஸ் பார்த்தீங்கன்னா கார் ஏறும் ஸ்லோப்ஸ், ஒரு நார்மல் ஸ்லோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டி ரோட்லேருந்து ஒரு 2 ஃபீட் ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் ப்ராப்பர்ட்டி நல்ல ஹைட்டில் தாங்க இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டின் போது நம்மளுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரோடும் 33 ஃபீட் ரோடுங்க. ஸோ நம்மளுக்கு 2 பக்கம் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ரோட்லேயே கூட நம்ம வெஹிக்கிள் பார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி 2 அடி கிட்ட ஸ்பேஸ் விட்டுருக்காங்க உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக. கார் பார்க்கிங் பாருங்கள், ஒரு ப்ராடான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு பெயிண்டிங் ஒரு டச்சப் பண்ணுவாங்க இந்த இடத்துல மட்டும். முடிவு ஃபினிஷ் பண்ணல அதில், அது மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங் இருக்குது, டச் பண்ணி கொடுத்துருவாங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 அடி ஆழம் போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி பிரச்சனை இல்லைங்க. ஸோ சம்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் ப்ராடாக கொடுத்துற கார் பார்க்கிங் சைடில் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 to 2 ஃபீட்டுக்கு வென்டிலேஷனுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் நீங்கள் ஒரு 5 சீட்டர் காரை கொஞ்சம் க்ராஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். கம்பேக்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாக விடலாம், இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும்னா கொஞ்சம் க்ராஸ் பண்ணி இந்த சைடில் விடலாம். அரோகா மெயின் டோரோட டிசைனுங்க. ஹால் ஒரு டீசெண்டான ஒரு ஹால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு உண்டான யூனிட்டுங்க. எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெங்க்த்தான ஹால் தாங்க. ஹாலு பக்கத்துலேயே இந்த பக்கம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பூஜை ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஒரு மாடலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. சிம்னி மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் தாங்க. ஸ்டோரேஜ் உண்டான ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்கில். கிச்சன்லேருந்து ஹாலோட வியூ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே போல் 2 பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம்ங்க. இடையில் உங்களுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர்,
வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பாத்ரூம் ஆக்சசரிஸ் வைக்கிற மாதிரி 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். அதுலேயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் இருக்குங்க. இதுலேயும் ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூமை. நல்ல ஒரு லெங்கான ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஷவர், வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கார்னரில் உங்களுக்கு பாத்ரூம் வசதி வைக்கிறதுக்கு உண்டான ஸ்லாப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் செகண்ட் பெட்ரூம் தான். இது ஒரு காம்பேக்டான பெட்ரூம்ங்க. இதில் ரெஸ்ட் ரூம் அட்டாச்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மாடி மேலே தனியாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மாடியிலேருந்து மொட்டை மாடிக்கு போகிற ஸ்பேஸையும் ஒரு ரூம் மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்கோட. அதையும் பார்த்துடலாம். மேலே ஒரு டோர் போட்டிருக்காங்க. இது ஒரு ஹால் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது மொட்டை மாடிக்கு போகிற வழி. அதுக்கும் ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக் சைடில் ஒரு கிரில் கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இது தேர்ட் பெட்ரூம். நல்ல ஒரு லென்த்தான பெட்ரூம் தாங்க. இதுலேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஒன்று அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம்ங்க. ஆசிட்டிஸ் நீங்கள் கீழே என்ன பார்த்தீங்களோ அதே இது உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவரும் வாட்டர் ஹீட்டரோட பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேண்ட் வாஷ் ஸ்ட்ரிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்வன் பாளையங்க. அதே போல் உங்களுக்கு வெளியில் பால்கனி கொடுத்துருக்காங்க. இது வெளியில் பால்கனிங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது பேக் சைடில் நான் சொன்னேன்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்குன்னு. இதுதாங்க மாடிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு லேட் ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.